ஹலோ! ரொம்ப உப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். இந்த விசித்திரமான மனிதர் தனது தலையை தனிமையான கம்பீரத்தில் இல்லை, தனித்துவத்தில் பொதுவான மனித குலத்தின் காட்டிலிருந்து உயர்த்துகிறான். புனித பீக்கனின் மலையான அருணாச்சலம் முழு நிலப்பரப்பையும் சூழ்ந்துள்ள ஒழுங்கற்ற மலைகளில் சங்கிலியிலிருந்து விலகி விலகி இருப்பது போல மகரிஷி தனது சொந்த பக்தர்களால் சூழப்பட்டிருந்தாலும் கூட மர்மமான முறையில் விலகி இருக்கிறார். அவரை நேசித்து பல ஆண்டுகளாக அவருக்கு அருகில் வாழ்ந்த மனிதர்கள் அனைத்து இயற்கையின் ஆள்மாறாட்டம், ஊடுருவ முடியாத குணம் இந்த புனித மலையில் மிகவும் விசித்திரமாக எடுத்து காட்டுகிறது. எப்படியோ அவருக்குள் நுழைந்துள்ளது. அது அவரை அவரது பலவீனமான தோழர்களிடம் இருந்து பிரித்து விட்டது. ஒருவேளை என்றென்றும் சில நேரங்களில் அவர் இன்னும் கொஞ்சம் மனிதனாக, நமக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றுவதற்கு இன்னும் கொஞ்சம் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவராக, ஆனால் அவரது ஆள்மாறாட்டம் முன்னிலையில் காட்டப்படும் போது பலவீனமான தோல்விகளைப் போல இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனாலும் அவர் உண்மையிலேயே பொது வானத்தை தாண்டிய சில உயர்ந்த உணர்தலை அடைந்திருந்தால், மனிதனை தாண்டி செல்லாமல் தனது பின்தங்கிய இனத்தை என்றென்றும் விட்டுவிடாமல் அவர் அதை எப்படி செய்வார் என்று ஒருவர் எதிர்பார்க்க முடியும். அவரது விசித்திரமான பார்வையின் கீழ் ஒரு அற்புதமான வெளிப்பாடு விரைவில் எனக்கு கிடைக்கும் என்பது போல ஒரு விசித்திரமான எதிர்பார்ப்பை நான் ஏன் அனுபவிக்கிறேன்? ஆனால் உணரக்கூடிய அமைதியின் மனநிலைகள் மற்றும் நினைவில் வானத்தில் தன்னைத்தானே நட்சத்திரமாக காட்டும் கனவுக்கு அப்பால் எந்த வாய்மொழி அல்லது வேறு வெளிப்பாடும் எனக்கு தெரிவிக்கப்படவில்லை. காலத்தின் அழுத்தத்தில் நான் ஓரளவு விரக்தியடைந்து உணர்கிறேன். கிட்டத்தட்ட 15 நாட்கள் கடந்துவிட்டன. எதையும் குறிக்கும் ஒரு பேச்சு மட்டுமே முனிவரின் குரலில் இருந்த திடீர் தன்மை கூட உருவகமாக என்னை தடுக்க உதவியது. இந்த அசாதாரண வரவேற்பும் எதிர்பாராதது. ஏனென்றால் மஞ்சள் அங்கி அணிந்த புனித மனிதர் என்னை இங்கு வரச் செய்த பிரகாசமான தூண்டுதல்களை நான் மறக்கவில்லை. மற்ற எல்லா மனிதர்களையும் விட முனிவர் எனக்காக தனது நாக்கை கொஞ்சம் தளர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு ஒற்றை எண்ணம் எப்படியோ என் மனதை கைப்பற்றி விட்டது. நான் அதை எந்த வகையிலும் பெறவில்லை. விகிதப்படுத்தல் செயல்முறை அது தானாகவே வருகிறது. இந்த மனிதன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டான். எந்த துன்பமும் அவனை தொட முடியாது. இதுதான் இந்த ஆதிக்க சிந்தனையின் நோக்கம். எனது கேள்விகளை வலுக்கட்டாயமாக குரல் கொடுத்து மகரிஷியிடம் பதில் அளிக்க ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ள நான் முடிவு செய்கிறேன். பக்கத்தில் குடிலில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கும் அவரது பழைய சீடர்களில் ஒருவரிடம் நான் சென்று, எனக்கு மிகவும் அன்பாக நடந்து கொண்டவர் அவருடைய எஜமானருடன் இறுதி உரையாடலை நடத்த வேண்டும் என்று எனது விருப்பத்தை அவரிடம் மனதார சொல்கிறேன். முனிவரை நானே சமாளிக்க நான் மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவன் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். சீடன் இரக்கத்துடன் புன்னகைக்கிறார். அவர் என்னை விட்டு வெளியேறி தனது எஜமானன் நேர்காணலை வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்ற செய்தியுடன் விரைவில் திரும்புகிறார். நான் அவசரமாக மண்டபத்திற்கு திரும்பி திவானுக்கு அருகில் வசதியாக அமர்ந்து கொள்கிறேன். மகரிஷி உடனடியாக தனது முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரது வாய் ஒரு இனிமையான வாழ்த்தாக மாறியது. உடனடியாக நான் நிம்மதியாக உணர்கிறேன். அவரிடம் கேள்வி கேட்க தொடங்குகிறேன். உண்மையை கண்டறிய விரும்பினால் இந்த உலகத்தை துறந்து ஒதுக்குப்புறமான காடுகளுக்குள் அல்லது மலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று யோகிகள் கூறுகிறார்கள்.
மேற்கத்திய நாடுகளில் இது போன்ற விஷயங்களை செய்வது அரிது. நம் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது. நீங்கள் யோகிகளுடன் உடன்படுகிறீர்களா? மகரிஷி அரசவை முகபாவனை கொண்ட ஒரு பிராமண சீடரிடம் திரும்புகிறார். பிந்தையவர் தனது பதிலை எனக்கு மொழிபெயர்க்கிறார். செயல் வாழ்க்கை துறக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தியானம் செய்தால் உங்கள் கடமைகளை தொடரலாம். நீங்கள் சரியான முறையில் தியானம் செய்தால் மன ஓட்டம் தூண்டப்படும். உங்கள் வேலைகளின் நடுவிலும் கூட தொடர்ந்து ஓடும். ஒரே கருத்தை வெளிப்படுத்த 2 வழிகள் இருப்பது போல தெரிகிறது. தியானத்தில் நீங்கள் எடுக்கும் அதே வழி உங்கள் செயல்பாடுகளில் வெளிப்படுத்தப்படும். அதை செய்வதன் விளைவு என்னவாக இருக்கும்? நீங்கள் செல்ல செல்ல மக்கள், நிகழ்வுகள் மற்றும் பொருட்கள் மீதான உங்கள் அணுகுமுறை படிப்படியாக மாறும் என்பதை காண்பீர்கள். உங்கள் செயல்கள் உங்கள் தியானங்களை தாங்களாகவே பின்பற்றும். நன்றி, வணக்கம். ரமன் ரமா பூ போட்டு